Hello aspirants, welcome to the aspirants mentor. ஓகேங்களா? ஓகே. ஸோ எல்லாருக்குமே வந்து கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது என்ன அப்படின்னா, சிஜிஎல் உடைய நோட்டிஃபிகேஷன் அப்படின்றது என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உங்களுக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. கரெக்ட்டா? ஸோ எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ஸோ வேக்கன்ட் அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா எல்லாருக்குமே தெரியும். என்ன அப்படின்னா 14,582 போஸ்ட்டுக்கான வேக்கன்ட் அப்படின்றத ரிலீஸ் பண்ணியிருந்தான். ரைட். ஸோ அப்போ இந்த எக்ஸாமுக்கான ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது தான் பார்க்க போறோம். அண்ட் லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 4th ஜூலை. கரெக்ட்டா? ஸோ அப்ளை பண்ணாதவங்க மறக்காம இந்த டைம்க்குள்ள அப்ளை பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இங்க என்ன பண்ண போறோம் அப்படின்னா, செக்ஷனல் ஸ்ட்ராட்டஜி தான் பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ நம்ம என்ன பண்ண போறோம், செக்ஷன் வைஸ் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதும், சப்ஜெக்ட் வைஸ் அப்படின்றதும் பார்க்க போறோம். ஸோ அதுலயும் முக்கியமா நான் எங்க கவர் பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இந்த ஜிஎஸ் பார்ட் அப்படின்றத நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, கவர் பண்ணியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ இத பத்தின கம்ப்ளீட்டான டீட்டெயில் அப்படின்றத இந்த வீடியோல பார்க்க போறோம். ஓகே? ஓகே. ஸோ நம்மளுடைய சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? ஸோ நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளுடைய டெலகிராம் குரூப்லயும் நீங்க ஜாயின் பண்ணிக்கலாம். அண்ட் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் அப்படின்னாலும் நீங்க வந்து எனக்கு தாராளமாக மெயில் பண்ணலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ஆப்டிட்யூட். ஸோ நார்மலாவே எனக்கு எஸ்எஸ்சியா இருக்கட்டும், ரயில்வேஸா இருக்கும். எனக்கு காமனா இருக்கக்கூடிய செக்ஷன்ஸ் என்னென்ன அப்படின்னா, ஆப்டி, ரீசனிங், அதுக்கப்புறம் வந்து இங்கிலீஷ், ஜெனரல் அவேர்னஸ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் எனக்கு இங்க எஸ்எஸ்சியில் இருக்கும், ரயில்வேஸ் அப்படின்றதுல இல்லை. ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஆப்டின்னு வரும்போது எனக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன, அரித்மெட்டிக். கரெக்டா? அடுத்து அட்வான்ஸ் மேக்ஸ். ஸோ அப்போ எனக்கு இந்த அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்ல எனக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் பண்ணியிருக்கணும் அப்படின்னா, எனக்கு அரித்மெட்டிக்ல எல்லாமே லைக் லாஜிக்கலா நான் என்ன பண்ண போறேன், திங்க் பண்ணி சால்வ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் இருக்கு அப்படின்னா, எனக்கு அந்த சம்ம சால்வ் பண்ண தெரியும். அதோடைய பேஸ் கான்செப்ட் எனக்கு தெரியும். ஸோ பேஸ் எனக்கு தெரியும் அப்படின்னா, ஸோ நான் என்ன பண்ணலாம், ஈஸியா அப்ரோச் அப்படின்றத நான் கண்டிப்பா பண்ணிடலாம். ஸோ ஆனா இதே அட்வான்ஸ் மேக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு வரும்போது எனக்கு என்ன அப்படின்னா, எல்லா ஃபார்முலாவும் எனக்கு என்ன இருக்கணும், தெரிஞ்சிருக்கணும். ஸோ ப்ராப்பர்ட்டி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். கரெக்ட்டா? அண்ட் தென் எனக்கு ரிசல்ட்ஸ் அப்படின்னு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இப்போ டைம்னு பார்க்கும்போது எனக்கு அரித்மெட்டிக் அண்ட் அட்வான்ஸ் மேக்ஸ்ல எனக்கு அட்வான்ஸ் மேக்ஸ்க்கான டைம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கும். ஏன் சார் கேட்டீங்க அப்படின்னா, இப்போ எனக்கு ஃபார்முலா தெரிஞ்சிச்சுன்னா நான் சம் சால்வ் பண்ணிடலாம். பட் அரித்மெட்டிக்ல எனக்கு சம் சால்வ் பண்றது கொஞ்சம் என்னவா இருந்திருக்கும் அப்படின்னா டைம் எடுக்கும். ஸோ கால்குலேஷன் பார்ட் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ இப்போ எனக்கு ஃபண்டமெண்டல் அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்னென்ன டாபிக் இருக்க போகுது அப்படின்னா, சிம்பிளிஃபிகேஷன் இருக்கும். ஸோ எனக்கு சர்ச் அண்ட் இண்டிசஸ் ரூட் பேஸ் பண்ணி ஸ்கொயர் பேஸ் பண்ண கான்செப்ட் இருக்கும். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப். ஸோ எல்சிஎம் ஹெச்சிஎஃப்ல எனக்கு என்ன அப்படின்னா, எல்சிஎம் உடைய கான்செப்ட் தெரிஞ்சிருக்கணும். ஸோ நோ ரிமைண்டர், டிஃப்ரெண்ட் ரிமைண்டர், சேம் ரிமைண்டர் அண்ட் ஹெச்சிஎஃப்லையும் அதே இருக்கு. அது இல்லாமல் எனக்கு ப்ராப்பர்ட்டிஸ்லாம் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான கான்செப்ட்ஸ். ஸோ இதே நீங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா, நம்பர் சிஸ்டம்ல வரீங்க அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல எனக்கு ரிப்பீட்டடா கேட்கறது என்னென்ன அப்படின்னா, யூனிட் டிஜிட். கரெக்ட்டா? யூனிட் டிஜிட், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா டிவிசிபிலிட்டி ரூல் இல்லாமல் ஒரே ஒரு கொஸ்டின் பேப்பர் கூட கண்டிப்பாக இருக்காது. ஓகேங்களா? அதுவும் இப்பலாம் ரொம்ப ரொம்ப ஈஸியா கேட்குறான். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, ரிமைண்டர் தியரம், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா, எனக்கு ஃபேக்டர்ஸ் வச்சு, ஸோ இந்த மாதிரியான டைப்ஸ் எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா, உங்களுக்கு நம்பர் சிஸ்டம்ல கேட்பான். ஸோ இப்போ ரேஷியோன்னு வரும்போது எல்லாமே எனக்கு ரேஷியோ பேஸ் பண்ணி தான். நம்ம ஒரு எந்த சம்மா இருந்தாலும் ஆல் டாபிக். ஓகேங்களா? ஸோ எல்லா டாபிக்குமே நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா, ரேஷியோ வச்சு தான் நான் சால்வ் பண்ணவே போறேன். ஓகேங்களா? ஸோ உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ என்ன பெர்சன்டேஜா கொடுத்தாலும், எது கொடுத்தாலும், ஃபிராக்ஷன் கொடுத்திருந்தாலும் நான் ரேஷியோவா கன்வெர்ட் பண்ணி நான் சால்வ் பண்ணியிருப்பேன். ஸோ இதுல எனக்கு காயின் பேஸ்டு சம் கேட்பான். அதுக்கப்புறம் வந்து நார்மலா ரேஷியோ வச்சுனா சம்ஸ் எல்லாமே உங்களுக்கு இருக்க போகுது. ரைட். ஸோ இப்போ இந்த ரேஷியோவுடைய அப்ளிகேஷன் தான் இந்த ஏஜஸ் அண்ட் பார்ட்னர்ஷிப். ஸோ அப்போ எனக்கு ஏஜஸ், ஸோ எனக்கு ஒரு வருஷம் கொடுத்துட்டு 10 வருஷத்துக்கு அப்புறம் என்னோட ஏஜ் என்ன, இல்ல 10 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட ஏஜ் என்ன, இந்த மாதிரியான அப்ளிகேஷன் சம்ஸ் வரும். ஸோ பார்ட்னர்ஷிப், ஸோ பிஸ்னஸ் 2 பேரும் ஸோ எவ்வளோ லைக் இன்வெஸ்ட் பண்றாங்க, எவ்வளவு குறிப்பிட்ட டைம், ஸோ அது ப்ராஃபிட்டோடைய ரேஷியோ என்ன, இந்த மாதிரி. ஸோ இதுல எனக்கு பசங்க கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த 50% ஆஃப் ப்ராஃபிட்ல எனக்கு வந்து பாத்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் போக ரிமைனிங் இருக்கக்கூடியது நான் ரேஷியோவா ஸ்ப்ளிட் பண்ணணும். ஸோ அப்போ இந்த மாதிரி கேஸ் தான் மோஸ்ட்லி பசங்க எல்லாருக்குமே டவுட்ஸ் அப்படின்றது இருக்கும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆவரேஜ்.
ஸோ ஆவரேஜ் பொறுத்த வரைக்கும் எனக்கு மோஸ்ட்லி நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா டீவியேஷன்லேயே சால்வ் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ டீவியேஷன் தெரிஞ்சிருச்சு அப்படின்னா ஆவரேஜ் அப்படின்றது ரொம்ப 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 ஈஸியான ஒரு டாபிக். ஸோ அப்போ எனக்கு ஆவரேஜில் எனக்கு எக்ஸ்க்ளூடிங் இன்க்ளூடிங் இந்த மாதிரியான பார்ட் இருக்கும். ஸோ ஒரு நம்பர், ஸோ ஃபைண்ட் த எக்ஸ் வேல்யூ ஃபர்ஸ்ட், ஒரு 10 நம்பர்ஸோடைய ஆவரேஜ், அந்த மாதிரியான கொஷின்ஸ் ரொம்ப அதிகமாக கேட்பான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ பர்சன்டேஜ். ஸோ எனக்கு பர்சன்டேஜ் அப்படின்றது எனக்கு எந்த அளவுக்கு ரேஷியோ முக்கியமோ, ஓகே, எனக்கு ரேஷியோ, ஃப்ராக்ஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பர்சன்டேஜ். ஸோ இது மூணுமே எனக்கு ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு பர்சன்டேஜ்னு வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எலெக்ஷன். ஸோ எலெக்ஷன் பேஸ்டு சம் கண்டிப்பாக இருக்கும். அடுத்து பாப்புலேஷன். ஓகேங்களா? அதுக்கப்புறம் கன்செப்ஷன். நான் முக்கியமான டாபிக், முக்கியமான கொஷின்ஸ் எல்லாம் சொல்கிறேன். மேபி நான் மிஸ் பண்ணிருக்கலாம் எல்லாமே உங்களுக்கு. ஆனால் நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கம்ப்ளீட்டாக உங்களுக்கு எதில் வந்து ப்ரிஃபரன்ஸ் அதிகமாக கொடுக்கணும், ஸோ என்ன மாதிரி கொஷின்ஸ் கேட்பான் எஸ்எஸ்சியில் ரீசன் பேட்டர்ன் வச்சு நான் உங்களுக்கு ஒரு டெக்ஸ்ட் டாக்குமெண்ட் கொடுத்துறேன். ஓகேங்களா? அடுத்து மிக்சர்ஸ். ஸோ அப்போ எனக்கு மிக்சர்ஸ்னு வரும்போது 2 மிக்சர் எப்படி மிக்ஸ் பண்ணுறது, ஸோ அதுலேருந்து ஒரு குவான்டிட்டி நான் எடுக்கிறேன், இல்லை ஒரு சம் குவான்டிட்டி நான் ஆட் பண்ணுறேன், இந்த மாதிரி கான்செப்ட் இருக்கும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிக்சர்ஸில் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலிகேஷன் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அலிகேஷன் மோஸ்ட்லி எல்லா டாப்பிக்கோடைய ஒரு சில ரிப்பீட்டட் கொஷினை நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா அலிகேஷன் மெத்தடில் சால்வ் பண்ணலாம். ஓகேங்களா? எல்லா ரிப்பீட்டட் கொஷின்ஸுமே மோஸ்ட்லி நிறைய கொஷின்ஸ் இருக்குது. இப்போ நான் சிம்பிள்னஸ் காம்பனன்ட்ல கொஷின் சால்வ் பண்ணலாம், ப்ராஃபிட் அண்ட் லாஸில் சால்வ் பண்ணலாம், டைம் அண்ட் டிஸ்டன்ஸில் சால்வ் பண்ணலாம், ரேஷியோ, ஆவரேஜ், ஸோ எல்லாமே உங்களுக்கு அலிகேஷனை சால்வ் பண்ணலாம். அலிகேஷன் அப்படின்றது என்ன அப்படின்னா ஆவரேஜ், தட் இஸ் வெயிட்டட் ஆவரேஜ் ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா? ஸோ அதுலேருந்து தான் என்ன பண்ணியிருப்பாங்க, டெரைவ் பண்ணியிருந்திருப்பாங்க. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் அண்ட் லாஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக் ப்ராஃபிட் அண்ட் லாஸ் பொறுத்த வரைக்கும். ஸோ அதில் எனக்கு டிஸ்கவுண்ட்டு எனக்கு தெரிஞ்சிருக்கணும். டிஸ்கவுண்ட் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஸ்ஆனஸ்ட் டீலர் உங்களுக்கு கண்டிப்பாக தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ இதில் தான் நிறைய கன்ஃபியூஷன்ஸ்லாம் இருக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து இன்ட்ரெஸ்ட். ஸோ நான் இன்ட்ரெஸ்ட்டும் வரும்போது எனக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும், காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட் தெரிஞ்சிருக்கணும். ரெண்டுத்துலேயுமே எனக்கு சம் வந்து பார்த்தீங்கன்னா சேம் டைப்லேயே இருக்கும், சேம் டைப்லேயே கொஷின் இருக்கும். ஸோ எனக்கு அதோடைய டிஃப்ரென்ஸ் அப்படின்றது எனக்கு என்ன இருக்கணும், தெளிவாக தெரிஞ்சிருக்கணும். தெரிஞ்சால் மட்டும்தான் என்னால் சம் அப்படின்றத அப்ரோச் அப்படின்றத பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. அப்படியே நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா டைம் அண்ட் ஒர்க் ரொம்ப 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 ஈஸி. ஓகேங்களா? ஸோ டைம் அண்ட் ஒர்க் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த பிஃபோர் கம்ப்ளீஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆல்டர்னேட் டே, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா செயின் ரூல். ஸோ செயின் ரூல்லையே எனக்கு வந்து அப்ளிகேஷன் பேஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஒரு ஒர்க்கு வந்து எனக்கு இவ்வளோ பண்ணியிருக்காங்க, ஒரு 12 கிலோமீட்டர் ரோடை நான் ஒரு 5 கிலோமீட்டர் போட்டிருக்காங்க, ஸோ இவ்வளோ ஆள் நான் வச்சிருக்கேன், அடுத்து 7 கிலோமீட்டர் போகிறது எனக்கு என்ன எவ்வளோ பேர் தேவை, இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்கும். ஸோ அதெல்லாம் தெளிவாக இருந்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பைப்ஷன் சிஸ்டம். ஸோ பைப்ஷன் சிஸ்டம் சேம் லைக் டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் ஆகும். இதில் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகக்கூடியது இந்த லீக்கேஜோடைய கான்செப்ட்ஸ் மட்டும்தான். ஓகேங்களா? ஓகே. அடுத்து டைம் அண்ட் டிஸ்டன்ஸ் பார்க்கும்போது எனக்கு இதில் மோர் தென் 10 டைப்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இதில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த ரேஸ் பேஸ் பண்ண கான்செப்ட்ஸ்லாம் நிறைய கன்ஃபியூஷன்ஸ் ஆகும். ஸோ இதில் தான் பசங்க எல்லாருமே தப்பு பண்ணுவாங்க. மீதி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கும். ஓகேங்களா? ட்ரெயினோட தியரி தெரிஞ்சால் போதும். அண்ட் போட்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு டவுன் ஸ்ட்ரீம், அப் ஸ்ட்ரீம், இது ரெண்டும் எனக்கு தெரிஞ்சாலே இந்த சம்மை சால்வ் பண்ணிடலாம். ஸோ மோர் ஆர் லெஸ் எனக்கு நான் எந்த அளவுக்கு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ப்ரீவியஸ் இயர், ஓகேங்களா, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரை நான் சால்வ் பண்ணுறனோ அந்த அளவுக்கு நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா எல்லா சம்மோடைய கான்செப்ட்ஸும் நான் என்ன பண்ணிக்கலாம், கற்றுக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபைனலாக வந்து பார்க்கும்போது எனக்கு டிஐ. ஸோ டிஐயில் எனக்கு டேபிள் இருக்கலாம், கிராஃப் இருக்கலாம், ஸோ ஹிஸ்டோகிராம் இருக்கலாம், பார் டயக்ராம், பை சார்ட், ஸோ எல்லாமே உங்களுக்கு ரொம்ப ஈஸி. ஸோ 2லேருந்து ஒரு 3 கொஷின்ஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஐ டேட்டா இன்டர்பிரேஷன் வந்து கேட்பான். ஓகேங்களா? ஸோ அரித்மெட்டிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு 10 to 12 கொஷின்ஸ் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா கேட்கப்படும். ஸோ இதே தான் அட்வான்ஸ் மேக்ஸ்லையும். ஸோ ஒரு 10 to 12 ஆர் 13 கொஷின்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ ஈக்குவலாகவே நம்ம ப்ரிஃபரன்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா? அப்படி இல்லை அப்படின்னா 3:2 ரேஷியோவை வச்சுக்கோங்க, சிம்பிளாக சொல்லணும்னா. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் மேக்ஸ் அல்ஜிப்ரா. ஸோ அல்ஜிப்ராவில் எனக்கு பாலினோமியல் தெரிஞ்சிருக்கணும், கண்டிப்பாக பாலினோமியல் தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ பாலினோமியல்னு வரும்போது எனக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கணும், ஸோ லீனியர்,
அதோடைய சாலிபிலிட்டி கண்டிஷன், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குவாட்ரேட்டிக், அதுக்கப்புறம் வந்து கியூபிக்கல். ஸோ கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் ஃபேக்டர்ஸ் அண்ட் ரிமைண்டர் தியரம் எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கணும். அண்ட் தென் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டிஸ். ஓகேங்களா? ஸோ உங்களோட ஸ்கூல்ல படிச்சிருப்பீங்க. a plus b the whole square, a minus b the whole square, அதுக்கப்புறம் a plus b the whole cube இந்த ஃபார்முலா. அண்ட் தென் இன்வெர்ஸ் ஃபங்க்ஷன். ஸோ இங்க a plus b இருக்குது. ஸோ இன்வெர்ஸ்ல a அதோடயே இன்வெர்ஸ் 1/a. இதுக்கு நான் என்ன பண்ணியிருப்பேன் அப்படின்னா ஸ்கொயர் இல்லை அப்படின்னா கியூப் எடுத்திருப்பேன். ஓகேங்களா? ஸோ காஞ்சுகேட் ரூட் எடுக்கிற மாதிரி சம் அண்ட் சிமெட்ரிக் அசிமெட்ரிக். இதுல எனக்கு 3 டைப் தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ரொம்ப ஈஸியா இருக்கும். ஜஸ்ட் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டா போதும். எனக்கு இந்த வேல்யூ வரணும், எனக்கு நியூமரேட்டர்ல 1 வந்தா 0. ஸோ இந்த மாதிரியான இதுதான் உங்களுக்கு சிமெட்ரிக் அசிமெட்ரிக்ல இருக்க போகுது. ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி. ட்ரிக்னாமெட்ரி பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா ட்ரிக்னாமெட்ரி ரேஷியோ தெரிஞ்சிருக்கணும். அதாவது எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ ட்ரையாங்கிள்ல எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா தீட்டா இருக்கு. ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு 1 செகண்ட். ஓகே. ஸோ அப்போ எனக்கு ஒரு ட்ரையாங்கிள் இருக்கு. ஸோ தீட்டாக்கு ஆப்போசிட் வந்து ஆப்போசிட். இது வந்து எனக்கு அட்ஜசன்ட். ஸோ இங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹைப்போடெனஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ எனக்கு இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும் ரேஷியோ பொறுத்து. அண்ட் ஐடென்டிட்டிஸ். ஸோ எனக்கு sin ஸ்கொயர் தீட்டா பிளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 தெரிஞ்சிருக்கணும். காம்ப்ளிமெண்டரி ஆங்கிள். ஸோ 90 டிகிரி ஆட் பண்ணா சப்ளிமெண்டரி ஆங்கிள் 180 டிகிரி. இது இல்லாம ஸ்டாண்டர்டா சில ஐடென்டிட்டிஸ் இருக்கு. அண்ட் ஹைட்ஸ் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ட்ரிக்னாமெட்ரியோடைய அப்ளிகேஷன். ஓகேங்களா? அப்ளிகேஷன் பேஸ் பண்ண ஒரு கான்செப்ட் தான் ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸ். ஸோ ஒரு டவர் மேல இருந்து கீழே பாக்குறாங்க, கீழ இருந்து மேல பாக்குறாங்க. இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் இருக்க போகுது. அடுத்து ஸோ மென்சுரேஷன்ல எனக்கு 2D 3D. ஸோ 2Dல நான் என்ன பண்ண போறேன் குவாட்ரிலேட்டரல், அதாவது பேரலோகிராம், ரெக்டாங்கிள், ஓகேங்களா, ஸ்கொயர், இது எல்லாமே 2Dல நான் வந்து என்ன பண்ண போறேன் அப்படின்னா ஏரியா, பெரிமீட்டர் அண்ட் வந்து சர்க்கம்ஃபரன்ஸ். ஸோ இதுதான் என்னுடைய மேஜர் பார்ட்டா இருக்கும். ஓகேங்களா? ஸோ ட்ரையாங்கிள் நான் 4 டைப் பார்க்க போறேன். ஸ்கேலன் ட்ரையாங்கிள், ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், ஈக்குவல் டு ட்ரையாங்கிள். ஓகேங்களா? ஸோ ஐசோசெலஸ் ட்ரையாங்கிள், சர்க்கிள், செமி சர்க்கிள், குவாட்ரண்ட் சர்க்கிள், இந்த மாதிரி. அடுத்து நான் 3Dன்னு வரும்போது நான் மெயினா ஃபோக்கஸ் பண்றது எனக்கு என்ன அப்படின்னா வால்யூம். ஓகேங்களா? ஸோ வால்யூம்ல தான் நான் என்ன பண்ண போறேன் மெயின் ஃபோக்கஸ் பண்ண போறேன். ஸோ வால்யூம் பொறுத்த வரைக்கும் வால்யூம், டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஓகேங்களா? புரிஞ்சுதா? டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா, லேட்டரல் சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ அப்போ இதோடைய ஷேப்ஸ்லாம் கியூப், கியூபாய்டு, சிலிண்டர், கோனு, ஸ்பியர், எமிஸ்பியர், இதோட இது எல்லாமே. அண்ட் தென் ஃபைனலா நான் பிரிசம் அண்ட் பிரமிட் படிக்க போறோம். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஹாலோ கான்செப்ட்ஸ் இருக்கும். ஸோ ஒரு சிலிண்டர் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஒரு சிலிண்டர் இருக்கு, இப்படி இருக்கு. ஸோ இப்படி இன்னொரு சிலிண்டர் இருக்கு உள்ள, ஐ மீன் அதோடைய உள் பக்கம். ஸோ அப்போ இந்த வால்யூம் இருக்கு தெரியுமா? ஸோ இதை தான் என்ன பண்ணிருப்பாங்க ஹாலோ அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ அப்போ அதோடைய வால்யூம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிருப்பான் அப்படின்னா கேட்பான். ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் லைன்ஸ் அண்ட் ஆங்கிள் அப்படின்றது ஃபர்ஸ்ட். அடுத்து ட்ரையாங்கிள் படிங்க. ட்ரையாங்கிளோடைய சென்ட்ராய்டு, சென்டர்ஸ், அதுக்கப்புறம் சிமிலாரிட்டி ஆஃப் ட்ரையாங்கிள். ஓகேங்களா? இதுல அண்ட் தென் குவாட்ரிலேட்டரல் முடிச்சுட்டு பாலிகன். ஸோ பாலிகன்ல எனக்கு வந்து டைகனல் என்ன, ஸோ பாலிகனோடைய இன்டீரியர் ஆங்கிள், எக்ஸ்டீரியர் ஆங்கிள், இதெல்லாம் பார்ப்போம். ஃபைனலா வந்து சர்க்கிள் எனக்கு கார்ட்ஸ், டேஞ்சன்ட், ஸோ சீக்கெண்ட், இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஸோ இது வந்து எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் எனக்கு மெயின்ஸ்ல கேட்பான். ஓகேங்களா? பட் ரயில்வேஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா போத் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் அப்படின்றதுல கேட்பான். ஓகேங்களா? ஸோ ஸ்ட்ராட்டஜிக் பொறுத்தவரை மீன், மீடியன், மோட். ஸோ மீன் அப்படின்றது ஆவரேஜ், மீடியன்றது மிடில் வேர், மோட் அப்படின்றது எனக்கு ஃப்ரீக்வெண்ட்டாக அதிகமாக யூஸ் பண்ணியிருக்கக்கூடிய வேர்ட். ஓகேங்களா? ஸோ ப்ராபபிலிட்டி அப்படின்றது ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ காயின் பேஸ் பண்ணி டைஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா கார்ட்ஸ், ஸோ இந்த மாதிரிலாம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாத்தோடைய ப்ராபபிலிட்டி கண்டுபிடிப்பீங்க. ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்டி பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜின்னு வரும்போது இது ரொம்ப ஈஸியான ஒரு இதுதான். ஓகேங்களா? ஸோ கொடுத்துருக்கிற எல்லாமே நான் கொடுத்துட்டேன். ஸோ நான் உங்களுக்கு ஒன்ஸ் வீடியோ அப்லோட் ஆனதுக்கப்புறம் குரூப்ல நான் கம்ப்ளீட்டா என்னென்ன படிக்கணும், எது வந்து ரிப்பீட்டடா கேட்குறேன், எது வந்து பசங்க கஷ்டப்படுவாங்க, அந்த மாதிரி சொல்லிட்டு நம்ம எல்லாமே பார்க்கலாம். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ ரீசனிங் வரும்போது எனக்கு வெர்பல் ரீசனிங்,
நான் வெர்பல் ரீசனிங் அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லாஜிக்கல் ரீசனிங். ஸோ வெர்பல் அப்படின்னா டெக்ஸ்ட் பேஸ், அதாவது டைரக்ஷன் அண்ட் டிஸ்டன்ஸு, பிளட் ரிலேஷன்லலாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபோட்டோகிராஃப். ஸோ பாயிண்டிங் டு எ ஃபோட்டோகிராஃப் கேட்குறான். ஸோ கோடிங் டீகோடிங்கில் நியூ பேட்டர்ன் தான் இப்போல்லாம் அதிகமாக கேட்குறான். மற்றதெல்லாம் கேட்குறான், பட் நியூ பேட்டர்ன். ஸோ நம்பர் சீரீஸ் பொறுத்த வரைக்கும் நம்பர் சீரீஸ் இல்லை ஆல்பபெட் சீரீஸ், மிஸ்ஸிங் நம்பர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பாக்ஸ் டைப். ஓகேங்களா? ஸோ பாக்ஸ் டைப் கொஸ்டின் அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கும். ஸோ இன்சர்ட்டிங் மிஸ்ஸிங் நம்பர். அதுக்கப்புறம் அனலாஜி. ஸோ உங்களுக்கு வேர்பல்லையும் இருக்கும், நான் வேர்பல்லையும் இருக்கும். ஸோ கிளாசிஃபிகேஷன்றது ஒரு 4 வேர்ட்ஸ் கொடுத்துருப்பான். ஸோ அதில் ஏதாவது ஒன்று மிஸ்மேட்ச் ஆகும், அது என்னன்னு கேட்பான். ஸோ லாஜிக்கல் சீக்வன்ஸ் ஆஃப் வேர்ட் 2 கேஸ் இருக்குது. ஒன்று எனக்கு ஒரு 4 வேர்டு கொடுத்துட்டு ஆல்பபெட் ஆர்டரில் என்ன பண்ண சொல்லுவான் அப்படின்னா அரேஞ்ச் பண்ண சொல்லுவான். அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு 4 சீக்வன்ஸாக இருக்கக்கூடிய வேர்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் நமக்கு புரியுற மாதிரி சொல்லணும்னா 8th 10th 12th காலேஜ்னு வச்சுப்போமே. இப்போ இது எல்லாமே அடுத்தடுத்து வரக்கூடிய ஆர்டர் கரெக்டாக அந்த மாதிரி கான்செப்ட் பேஸ்டு ஏதாவது ஒன்று இருக்கும். ஸோ அப்போ அந்த மாதிரி கொடுத்துருப்பான். அதுக்கப்புறம் ஆர்டர் அண்ட் ரேங்கிங். ஸோ ஒரு கிளாஸில் வந்து இத்தனை ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்க, ஸோ லெஃப்ட்லேருந்து இவ்வளோ ரைட்லேருந்து இவ்வளோ அந்த மாதிரி, இல்லை ஹைட்டு. ஸோ ஹைட் பேஸ் பண்ணி அண்ட் மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இது இல்லாமல் கொஸ்டினே இருக்காது. ஸோ மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேட்டர்லாம் எப்படி அப்ரோச் பண்ணணும் அப்படின்னா டிவிஷனை வச்சு தான் ஃபஸ்ட்டு மூவ் பண்ணுற மாதிரி இருக்கும். அண்ட் ஏஜஸ். ஸோ உங்களுக்கு ஆப்டியில் என்னதான் அவன் கேட்டாலும் ஸோ ரீசனிங்லேயும் அவன் என்ன பண்ணுவான் அப்படின்னா எஸ்எஸ்சி பொறுத்த வரைக்கும் கேட்பான். புரியுதா? ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். ஸோ சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் உங்களுக்கு வந்து பசில்லையுமே கேட்பான். ஓகேங்களா? ஓகே. கிளாக் அண்ட் கேலண்டர். ஸோ கேலண்டர்ன்றது ரிப்பீட்டட் உங்களுக்கு. ஓகேங்களா? எப்பயுமே ரிப்பீட்டட். அரித்மெட்டிக் ரீசனிங். ஸோ ஒரு பேசிக் ஆப்டிடியூடோடைய சம்ஸ் தான் உங்களுக்கு இங்கே இருக்க போகுது. ஓகேங்களா? ஸோ மேட்ரிக்ஸ். ஸோ இது ஒன்றும் அவ்வளோ பெருசெல்லாம் கிடையாது, ரொம்ப ஈஸி. அண்ட் தென் பசில். ஸோ இதுதான் உங்களுக்கு வேர்பலில் கேட்கக்கூடிய டாபிக்ஸ். ஓகேங்களா? ஸோ ரீசனிங் பொறுத்த வரைக்கும் இந்த வேர்பல் ஸோ டோட்டலாகவே என்னை பொறுத்த வரைக்கும் ரீசனிங் அப்படின்றது ஒரு 10 days மேக்ஸிமம் 10 daysல நான் என்ன பண்ணலாம் அப்படின்னா நான் மாஸ்டர் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ வேர்பல் ரீசனிங். நான் வேர்பல்னு வரும்போது எனக்கு கியூப்ஸ் அண்ட் டேஸ் கண்டிப்பாக ஒரு கொஷின் இருக்கும். மிரர் இமேஜ், வாட்டர் இமேஜ். ஸோ ஒரு பேப்பர் இருக்குது, அதை நான் கட் பண்ணி ஃபோல்ட் பண்ணுறேன். ஐ மீன் ஃபோல்ட் பண்ணிட்டு கட் பண்ண எப்படி இருக்கும். ஸோ கவுண்டிங் ஃபிகர், ஒரு ட்ரையாங்கிளில் எத்தனை ட்ரையாங்கிள் இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்பான். ஸோ ஃபிகர் பேஸ் பண்ண சீரீஸ் இப்போலாம் ரயில்வேஸில் அதிகமாக இந்த கொஷின்ஸ் கேட்டிருந்தான். ஸோ ஃபிகர் ஃபார்மேஷன், எம்பெடட் ஃபிகர், வென் டயக்ராம் ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஸோ லாஜிக்கல் ரீசனிங் அண்ட் கிரிட்டிக்கல் ரீசனிங். ஸோ சில்லாகிசம் இல்லாமல் கொஷின் பேப்பர் கண்டிப்பாக இருக்காது. ஸோ இன்இக்வாலிட்டிஸ் பொறுத்த வரைக்கும் எஸ்எஸ்சி அப்படின்றதுல எனக்கு மெயின்ஸில் தான் கேட்பான். ரயில்வேஸ் அப்படின்னு நான் வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ப்ரிலிம்ஸில் கேட்பான். ஓகேங்களா? ஓகே. டேட்டா சஃபிஷியன்சி, ஸ்டேட்மெண்ட் அண்ட் கன்க்ளூஷன், ஸ்டேட்மெண்ட் அண்ட் ஆர்கியூமெண்ட், ஸ்டேட்மெண்ட் அண்ட் அசம்ஷன், கோர்ஸ் ஆஃப் அன் ஆக்ஷன், கோர்ஸ் ஆஃப் அன் எஃபெக்ட், இது எல்லாமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எஸ்சி அண்ட் ரயில்வேஸில் கேட்கக்கூடிய டாபிக். ஸோ இதில் வந்து ஸ்டேட்மெண்ட் கன்க்ளூஷன் தான் மோஸ்ட்லி ப்ரிலிம்ஸில் கேட்பான். ஓகேங்களா? மீதி எல்லாமே உங்களுக்கு மெயின்ஸில் தான் கேட்டிருக்கான். கிளியரா? ஓகே. அடுத்து இங்கிலீஷ். ஸோ இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் மோஸ்ட்லி எல்லாருக்குமே நான் பார்த்த வரைக்கும் ஆப்டி, ரீசனிங், ஜிஎஸ் இது ஒரு கேஸ். அடுத்து ஆப்டி, ரீசனிங், இங்கிலீஷ் இது ஒரு கேஸ். ஸோ இப்படி தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே படிக்கிறாங்க, ஏதாவது ஒரு செக்ஷனை விட்டுட்டு. ஓகேங்களா? ஸோ ஜிஎஸ் ஸ்ட்ராங்காக இருந்தவன் இங்கிலீஷை விட்டுறான், இங்கிலீஷ் ஸ்ட்ராங்காக இருக்கவன் ஜிஎஸ் விட்டுறான். பட் இங்கிலீஷ் ரொம்ப 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 ஈஸி. ஸோ பார்ட் 1 வெக்காபுலரி, கிராமர் அண்ட் ரீடிங் எபிலிட்டி. ஸோ வெக்காப்ஸ்னு வரும்போது எனக்கு சினானம், ஆண்டனம், அதுக்கப்புறம் இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ், ஒன் வேர்ட் சப்ஸ்டியூஷன், ஸ்பெல்லிங் கரெக்ஷன். இந்த ஸ்பெல்லிங் கரெக்ஷன்லாம் கண்டிப்பாக 1 or 2 கொஸ்டின்ஸ் இருக்கும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் கிராக் பண்ணிடலாம். சினானம், ஆண்டனம்லாம் வந்து பார்த்தீங்க, இடியம்ஸ் அண்ட் ஃப்ரேசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன்லேயே நான் என்ன பண்ணலாம்? ஸோ கண்டிப்பாக நான் எலிமினேட் பண்ணிடலாம். ஏன்னா எனக்கு ஒரு 4 ஆப்ஷன் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக 3 ஆப்ஷனுமே மோர் ஆர் லெஸ் ஆண்டனமாக தான் இருக்கும். அப்படி இல்லை அப்படின்னா வேற வேர்ட்ஸாக இருக்கும். ஓகேங்களா? டிஃப்ரெண்ட் வேர்ட்ஸாக இருக்கும். கிளியர்? ஓகேங்களா? ஸோ அப்போது இதெல்லாம் எங்கே நான் படிக்கலாம்னா காமன் வேர்ட்ஸ் ரிப்பீட்டடாக நியூஸ் பேப்பரில், தட் இஸ் இந்து நியூஸ் பேப்பர் நீங்கள் ரெகுலராக படிக்கிறீங்க அப்படின்னா டெய்லி வெக்காப்ஸ் எடுத்துலாம். இல்லை சார்னா நான் ரூட் வேர்ட். ஸோ ரூட் வேர்ட் அப்படின்னா என்னன்னா நல்லா கவனிங்க.
கனெக்ஷன் அப்படின்னு ஒரு வேர்டு இருக்கு அப்படின்னா இந்த TIONன்றது ரூட் வேர்ட். இதுக்கு ஒரு மீனிங் இருக்கும். ஓகேங்களா? இதுக்கு ஒரு மீனிங் இருந்திருக்கும். ஸோ அப்ப அந்த மீனிங் அப்படின்றது என்ன ஆகும் அப்படின்னா காமனா இருக்கும் இந்த TION முடிக்கக்கூடிய எல்லா வேர்ட்ஸ்க்குமே. ஸோ எனக்கு தெரிஞ்சு 120 ரூட் வேர்ட்ஸ் இருக்குன்னு நினைக்கிறேன் ஆக்சுவலி. ஓகேங்களா? ஸோ பாருங்க ப்ரீவியஸ் இயர் வெக்காப்ஸ். ஸோ இப்போ பிளாக் புக்ல நிறைய பேர் படிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ பிளாக் புக். ஸோ இதுல வந்து நீங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ப்ரீவியஸ் இயர் வெக்காப்ஸ் அப்படின்னு நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். அடுத்து நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா கிராமருக்குள்ள வரேன். ஸோ கிராமர் வரும்போது எனக்கு டாபிக் என்னன்னா எரர் ஸ்பாட்டிங், fill in the blanks, sentence correction, sentence improvement, active voice, passive voiceல செம்மையா இருக்கும். ஓகேங்களா? 2 கொஸ்டினாச்சும் கண்டிப்பா கேட்டுருவான். அடுத்து டைரக்ட், இன்டைரக்ட் இதுலயும் ஒரு 2 கொஸ்டின் கேட்டுருவான். ஸோ ஆப்ஷன் எலிமினேஷன்ல தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா நான் என்ன பண்ண போறேன்? ஆக்டிவ் வாய்ஸ், பாசிவ் வாய்ஸ்லாம் நான் யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ எனக்கு இது தெரியணும்னா எனக்கு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் தெரியணும். அதாவது நவுன், ப்ரொனவுன், அட்வர்ப், adjective, verb, tense, article, conjunction and interjection. இந்த பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த கிராமர் அப்படின்னு ரொம்ப ஈஸி. ஸோ இதுல என்ன சார் இருக்கும் அப்படின்னா ரூல்ஸ் இருக்கும். ஓகேங்களா? இந்த ரூல்ஸ் எல்லாமே ஒரு ஒரு டாபிக்ல நான் எப்படி எந்த இடத்துல எந்த சினாரியோல என்ன டைம்ல ஓகேங்களா? ஸோ 1 to 1 தான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நவுன். ஸோ ஒரு பெயர் சொல். ஓகேங்களா? ஸோ அது ரிப்பீட் ஆகுறத வந்து படிக்கிறது தான் ப்ரொனவுன். ஸோ இது ரெண்டுத்துக்குமே எனக்கு மீனிங் இருக்கும். இப்போ பெயர் சொல் அப்படின்னு வரும்போது எனக்கு என்ன அப்படின்னா எல்லா நேமே அதுல தான் வரும். கரெக்டா? ஸோ அப்போ அதுக்கு ஒரு எக்ஸ்ட்ரா மீனிங் அப்படின்றது கொடுக்கறது தான் இந்த அட்ஜெக்டிவ்ஸ் அப்படின்றது. ஒரு எக்ஸ்ட்ரா டிஃபைனர்னு வச்சுப்போம். இப்போ இந்த பெயர் சொல்லலாம் வச்சு என்ன ஆகும் அப்படின்னா ஒரு ஆக்ஷன் இருக்கும். கரெக்டா? அப்ப அந்த ஆக்ஷன் அப்படின்றத எனக்கு என்னன்னா வேர்ப். ஸோ இப்போ இந்த வேர்ப் அப்படின்றத எக்ஸ்ட்ராவா டிஃபைன் பண்றது தான் அட்வர்ப். இது வரைக்கும் புரிஞ்சுதா? இப்போ இது எல்லாமே எனக்கு தெரிஞ்சிச்சு. இதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா 3 டென்ஸா யூஸ் பண்ண போறேன். ஓகேங்களா? 3 டென்ஸா யூஸ் பண்ண போறேன். அதாவது என்னன்னா பாஸ்ட் டென்ஸ், பிரசன்ட் டென்ஸ், ஃபியூச்சர் டென்ஸ். ஓகே. இது இல்லாமல் நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா ஏ அண்ட் தி அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஆர்டிகல் யூஸ் பண்ணுவேன். அண்ட் 2 3 பேர் சொல் இருக்கு. அதை நான் கனெக்ட் பண்றதுக்கு தான் இந்த கன்ஜெக்ஷன், இன்டர்ஜெக்ஷன்லாம் யூஸ் பண்ணுவேன். ஸோ அப்போ இந்த பார்ட்லாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா கிராமர் அப்படின்றது ரொம்ப 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 ஈஸி. ஸோ உங்களுக்கு பேசிக்கா இங்கிலீஷ் கூட பார்த்தீங்க அப்படின்னா டெவலப் ஆயிடும் இதை பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. சரி சார், நான் ரூல்ஸ் வந்து கண்டிப்பா பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படிச்சாதான் அப்படின்னா கிடையாது. ஸோ நீங்க அது போக வேணாம் அப்படின்னா கிராமர் ரூல்ஸ், அதாவது 120 கோல்டன் ரூல்ஸ் உங்களுக்கு PYQல கேட்டது. ஓகேங்களா? இந்த ரூல்ஸ்ல இருந்து தான் கொண்டு வந்திருப்பாங்க. ஒன்றும் இல்லை. இப்போ நவுன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 10 to 15 ரூல்ஸ் இருக்குன்னு வச்சுப்போம். ஸோ கோல்டன் ரூல்னு பார்க்கும்போது ஒரு 5 ரூல்ஸ் இருக்க போகுது. அப்போ அந்த 5 ரூல்ஸ் நான் படித்தேன் அப்படின்னா போதும்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ ஒன்றும் இல்லை. எனக்கு நார்மலாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு சென்டென்ஸ் இருக்கு. அப்போ அந்த சென்டென்ஸ்ல நான் ஸ்ப்ளிட் பண்ணிக்க போறேன். இது வந்து எனக்கு வந்து சப்ஜெக்ட், இது எனக்கு வேர்பு. ஸோ இங்க ஏதோ ஒரு ஆர்டிக்கல் ஒரு கன்ஜங்ஷன் யூஸ் பண்ணியிருக்கான். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆப்ஜெக்ட். ஸோ இதை வந்து ஒரு ஃபியூச்சர் டென்ஸ்ல யூஸ் பண்ணியிருக்கான். இப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த பர்டிகுலர் சென்டென்ஸை நான் ஸ்ப்ளிட் பண்ண கத்துக்கிட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன அப்படின்னா இங்கிலீஷ் ஈஸி. சிம்பிளா சொல்ல போனா. ஓகேங்களா? அப்போ எனக்கு அது நான் தெரியல. அதனால நான் வந்து என்ன பண்றேன் பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் அப்படின்றத படிக்கிறேன். இல்ல அதை படிச்சு எனக்கு புரியலன்னா நான் ரூல் ஃபாலோ பண்ணிக்கிறேன். என்னன்னா இந்த சப்ஜெக்ட்டுக்கு அப்புறம் இதான் வெர்பு. இல்ல இந்த வேர்பை வந்து கண்டிப்பா சப்ஜெக்ட் சிங்குலரா இருந்தா வேர்பு சிங்குலரா இருக்கும், ப்ளூரலா இருக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்ட்ஸ் தான். புரியுதா? ஓகே. அடுத்து ரீடிங் எபிலிட்டி. ஸோ ஒன்றும் இல்லை. எனக்கு க்ளோஸ் டெஸ்ட் ஒரு பேராகிராஃப் கொடுத்துட்டு நடுவில் டேஷ் கொடுத்துருப்பான். அடுத்து ரீடிங் காம்ப்ரிஹென்ஷன் ஒரு செட் ஆஃப் பேராகிராஃப் கொடுத்துட்டு அதுல இருந்து கொஸ்டின் கேட்பான். ஜம்பிள்டு சென்டென்ஸ் கண்டிப்பா 2 கொஸ்டின் அசால்ட்டா அடிக்கலாம். எலிமினேஷன் தான். எலிமினேஷன் எனக்கு தெரிஞ்சிட்டாலே இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் ஈஸி. ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு வரல அப்படின்னா நான் என்ன பண்ணலாம்னா டெய்லி ஒரு பேசேஜ் எடுத்து ஒரு நியூஸ் பேப்பர்ல ஓகேங்களா? ஸோ மோஸ்ட்லி அது இந்துவா இருந்துச்சு அப்படின்னா நல்லா இருக்கும். ஸோ அதை வச்சு நான் என்ன பண்ண போறேன்னா ஃபாலோ பண்ணிக்க போறேன். ஸோ என்ன மாதிரி கனெக்டர்ஸ், என்ன மாதிரியான கிராமர் யூஸ் பண்ணியிருக்காங்க, என்ன மாதிரி வெக்காபுலரி யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த பாட்டுலாம் எனக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா இங்கிலீஷ் அப்படின்னு ரொம்ப ஈஸி. ஸோ அப்போ எனக்கு ஆல்மோஸ்ட் ஒரு 10 கொஸ்டின் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு வெக்காப்ஸ்ல தான் இருக்க போகுது. ஓகேங்களா? ரிமைனிங் கொஸ்டின்ஸ் எல்லாமே எனக்கு என்ன அப்படின்னா
கிராமர் பார்ட். ஸோ அப்போ எனக்கு கிராமர் தெரியல அப்படின்னா கண்டிப்பாக இங்கிலீஷ் அப்படின்றது கிராக் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். ஸோ அதனால் ரூல்ஸ் அப்படின்றது ரொம்ப முக்கியம். ஸோ ஒன்ஸ் படிச்சதுக்கப்புறம் பிவைக்யூ சால்வ் பண்ணுங்க. ஓகேங்களா? பிவைக்யூ சால்வ் பண்ணாலே இட்ஸ் எனஃப். ஓகேங்களா? ஸோ இங்கிலீஷ் ஸ்ட்ராட்டஜி பொறுத்த வரைக்கும் கிளியரா? ஸோ ஏதாவது இதில் டவுட்ஸ் இருக்கா உங்களுக்கு இது வரைக்கும்? கிடையாதுல்ல? ஓகே. ஸோ அடுத்து ஸோ ரொம்ப 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 முக்கியமான ஒரு பாயிண்ட். ஓகேங்களா? ஸோ ஒரு செக்ஷன் ஸ்ட்ராட்டஜி, அதாவது ஜென்ரல் அவேர்னஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே அண்ட் ஜிஎஸ், ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு 1 இயர் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். இல்லை சார் என்னால் படிக்க முடியல, இதான் சேஃபர் சைடு ஆக்சுவலி. ஸோ நான் படிக்க முடியல அப்படின்னா 6 மந்த் என்ன அப்படின்னா நோட்டிஃபிகேஷனுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 6 மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் நான் படிச்சிருக்கணும். ஸோ அது போதுமா சார்னா அதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய 300 படித்தாலும் ஓகே தான். ஸோ எனக்கு கண்டிப்பாக டாப் 300 அப்படின்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அப்படி முடியலன்னா டாப் 100 ஆச்சு 6 to 9 மந்த்து நீங்கள் வந்து படிச்சிருந்தீங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸை கிராக் பண்ணலாம். மோஸ்ட்லி எனக்கு வந்து ஒரு 7 to 8 கொஷின்ஸ் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸில் கேட்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ நான் என்ன பண்ணணும், இதை மட்டும் படித்தா போதாது. என்ன பண்ணணும்னா வீக்லி மந்த்லி நான் வந்து திரும்ப நான் ரிவைஸ் பண்ணணும். இல்லை அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய டாப் அப்படின்றத நான் படிக்கணும். அண்ட் ரெகுலராக நான் குவிஸ் எடுக்கணும். ஸோ நான் குவிஸ் எடுத்துட்டேன் அப்படின்னாலே அதில் ரிவ்யூ பார்த்து நான் என்ன பண்ணலாம், நான் மிஸ் பண்ண நியூஸ் எல்லாமே நான் படிச்சுக்கலாம். கரெக்டாக? ஸோ கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒரு பாயிண்ட். ஏன் அப்படின்னா இப்போ வந்து எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஜிகே, ஜிஎஸ், இப்போ இதில் எனக்கு நான் ஒரு 9 மந்த்ஸ் உடைய கரண்ட் அஃபேர்ஸ் படிக்க போகிறேன். ஓகேங்களா? இங்கே ஒரு 40 டாபிக் நான் படிக்க போகிறேன். பட் இங்கே நான் ஒரு 7லேருந்து 8 சப்ஜெக்ட் படிக்க போகிறேன். புரியுதா? ஸோ இது 2லேருந்து மட்டும் பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு 12 to 15 கொஷின்ஸ் என்னால் கிராக் பண்ண முடியும். ஸோ இப்போ ரிமைனிங் தான் எனக்கு என்ன அப்படின்னா ஜிஎஸ் பார்ட். அப்போ எனக்கு இதில் நான் எக்ஸ்ட்ரா ஃபோக்கஸ் பண்ணிட்டாலே போதும். கரெக்டாக? இப்போ நான் ஆப்டி எடுத்துக்கிறேன், ரீசனிங் எடுத்துக்கிறேன், இங்கிலீஷ் எடுத்துக்கிறேன். நான் 3த்துலேயும் நல்ல அட்டெம்ப்ட் கொடுத்துட்டேன். நல்ல மார்க் இருக்குது என்கிட்ட. ஓகேங்களா? பட் என்னுடைய மார்க்கில் ஒரு எக்ஸ்ட்ரா பூஸ்ட் வேணும். கண்டிப்பாக ஜிஎஸ் பார்ட் இருந்தால் மட்டும்தான், தட் இஸ் ஜென்ரல் அவேர்னஸ் இருந்தால் மட்டும்தான் கிளியர் பண்ண முடியும். இல்லைனா கிளியர் பண்ண முடியாது. ஸோ அப்போ அதுக்கு நான் இந்த ஜிஎஸ் பார்ட்குள்ளே போகாமல் கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக் ஜிகே படித்தாலே போதும். ஓகேங்களா? பட் இருந்தாலும் நான் வந்து ஜிஎஸ் எப்படி படிக்கணுன்றதையும் சொல்லிடுறேன். ஓகே. இப்போ அடுத்து ஸ்டாட்டிக் ஜிகே. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே 2 விஷயம். ஒன்று வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன், ஆக்சுவலி இங்கே 3 பாயிண்ட் சொல்லியிருக்கணும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் ஜிகே, அதாவது ஸ்போர்ட்ஸ் ரிலேட்டடு. ஸோ எங்கே ஒலிம்பிக் நடக்குது, வேறு என்ன மாதிரியான கேம்ஸ் எங்கெங்கெல்லாம் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க, இந்த மாதிரி. ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ், இம்பார்ட்டன்ட் டேஸ், இது எல்லாமே கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடு. அது இல்லாமல் எனக்கு ஸ்டாட்டிக் ஜிகேன்னு சொல்லிட்டு ஒரு 40 டாபிக் இருக்கும்னு வச்சுக்கோங்க. இது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். இந்த 40 டாபிக் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா டெய்லி பேசிஸ் அப்படின்றத நீங்கள் கண்டிப்பாக படிச்சே ஆகணும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து ஜிஎஸ் ரிலேட்டடாக, அதாவது கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடான ஸ்டாட்டிக் அப்படின்றது நீங்கள் கரண்ட் ட்ரெண்டில் நியூஸ் பேப்பர் படிக்கிறத வச்சு தான் நீங்கள் படிக்க முடியும். இப்போ இதே வந்து ஸ்டாட்டிக்னு வரும்போது ஒரு 40 டாபிக் இருக்குது. ஓகேங்களா? அதாவது என்ன மாதிரியான டாபிக் இருக்குன்னா டேம்ஸு, ரிவர்ஸு, ஏர்போர்ட்ஸ், இது எல்லாமே சப்ஜெக்டில் இருக்கக்கூடியது தான். ஜிஎஸ் ஸ்டாட்டிக் அப்படின்றது நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஜிஎஸ் அப்படின்னு சொல்லிட்டு அந்த சப்ஜெக்டை படிக்காமல் அதுலேயும் சில ஸ்டாட்டிக் ஆன டாபிக்ஸ் இருக்குது. அப்போ நான் அதை படிக்க சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள் ஹிஸ்ட்ரின்னு வரும்போது அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டண்ட்டான பேட்டில், ஸோ பாலிட்டி வரும்போது ஆர்டிக்கல், ஃபிசிக்ஸ்னு வரும்போது இம்பார்ட்டண்டான யூனிட்ஸு, கெமிக்கல் காம்பவுண்ட்ஸு, கெமிஸ்ட்ரியில். ஸோ அப்போ புரியுதா? கெமிஸ்ட்ரி ஃபுல்லாக சப்ஜெக்டாக படிக்காமல் அதில் இருக்கக்கூடிய சில ஸ்டாட்டிக்ஸ் எல்லாம் வந்து படிங்கன்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன். நான் பின்னாடி அடுத்தடுத்த ஸ்டைலில் உங்களுக்கு பக்காவாக கொண்டு வந்திருக்கேன். ஸோ ஓகேங்களா? இதுதான் இப்போ தான் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ். ஸோ ஜென்ரல் ஸ்டடீஸில் உங்களுக்கு ஹிஸ்ட்ரி, பாலிட்டி, ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி, அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர். உங்களுடைய ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் அப்படின்றது ஹிஸ்ட்ரி, பாலிட்டியில் இருக்கணும். அடுத்து ஜாகிரஃபி, எக்கனாமிக்ஸ். தேர்டாக உங்களுக்கு பயாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி. லீஸ்டாக தான் இது. ஏன்னா ப்ரிலிம்ஸில் ஒரு கொஷின் கேட்கறது அப்படின்றது இது அதிசயம் தான். ஓகேங்களா? ஆனால் எனக்கு மெயின்ஸ் அப்படின்னு வரும்போது எனக்கு 20 கொஷின் இருக்குது. ஓகேங்களா? குவாலிஃபையிங் நேச்சர் தான். பட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 20 கொஷின் கண்டிப்பாக இருக்குது. ஸோ நான் அதுக்கு படித்தே ஆகணும். ஓகேங்களா? ஸோ அப்போ நான் ஜிஎஸ் எப்படி படிக்கலாம்? இம்பார்ட்டன்ட் டாபிக், எல்லா சப்ஜெக்ட்லேயும் இம்பார்ட்டன்ட் டாபிக், பிவைக்யூவில் கேட்ட டாப்பிக்கை தான் நான் அனலைஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் ரிலேட்டட் ஜிஎஸ்லேருந்து
ஓகேங்களா? ஸோ ப்ரீவியஸ் இயர் பாருங்க, ரெகுலரா ஒரு ரிவிஷன் குடுங்க டெய்லி பேசிஸ்ல. ஸோ நீங்க டெய்லி பேசிஸ்ல நீங்க குடுத்தீங்க அப்படின்னாலே, ஜிஎஸ்ஸ ஈஸியா கிராக் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்ப லாஸ்ட்டா நானு கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ் பொறுத்தவரைக்கும் எனக்கு ஃபண்டமெண்டல் ஆஃப் கம்ப்யூட்டர்ஸ், கம்ப்யூட்டரோட பேசிக்ஸ், ஹார்ட்வேர்னா என்ன, சாஃப்ட்வேர் என்ன, ஆப்பரேட்டிங் சிஸ்டம், நெட்வொர்க்ஸ், இன்டர்நெட் எப்படி வொர்க் ஆகுது, டேட்டாபேஸ், மைக்ரோசாஃப்ட் ஆஃபீஸ். ஸோ இதோடைய ஷார்ட்கட்ஸ். ரொம்ப 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 முக்கியம். ஓகேங்களா? ஓகே. இப்போ என்ன பண்ண போறோம்னா, ஜெனரல் ஸ்டடீஸ சப்ஜெக்ட் வைஸ் கொண்டு போக போறேன். இதுதான் விஷயம். இவ்வளோ நேரம் அப்படின்றது கிடையாது. இப்பதான் விஷயமே. ஓகே. அதுக்கு முன்னாடி கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ கரண்ட் அஃபேர்ஸ்ல உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா, இது எல்லாமே இம்பார்ட்டன்ட்டான டாபிக். அதாவது நான் வந்து ஸ்டேட் நியூஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, யூனியன் டெரிட்டரி நியூஸ் வந்து எனக்கு தெரிஞ்சிருக்கணும். நான் படிச்சிருக்கணும். நேஷனல், இன்டர்நேஷனல் நியூஸ், முக்கியமான அப்பாயின்ட்மென்ட். ரொம்ப 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 முக்கியம் இந்த ரவுண்ட் பண்றாது. அதுக்கப்புறம் அவார்ட்ஸ் அண்ட் ஹானர்ஸ். ஸோ புக்ஸ் அண்ட் ஆத்தர் இதுல ரீசென்ட்டும் இருக்கும், நோட்டபிள் ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக்கும் இருக்கும். ஓகேங்களா? அண்ட் இது சப்ஜெக்ட் ஜிஎஸ்லயும் இருக்கு. ஸோ கவர்மெண்ட் ஸ்கீம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ ஸ்கீம்லாம் கண்டிப்பா படிக்கணும். ஸோ எக்கனாமிக்ஸ் ரிலேட்டடா பட்ஜெட். ஸோ பட்ஜெட் அப்படின்றது எனக்கு என்ன ஆகும், எவ்ரி இயர் இருக்கும். கரெக்ட்டா? ஸோ அப்ப எனக்கு நான் பட்ஜெட் படிச்சிருக்கணும். ஏதாவது எம்ஓஇ அக்ரீமெண்ட் சைன் பண்ணியிருக்காங்களா பார்க்கணும். ஓகேங்களா? நேஷனல், இன்டர்நேஷனல், பிரைவேட், கவர்ன்மென்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ரேங்கிங் அண்ட் இண்டிசஸ் இதுவுமே ரொம்ப முக்கியம். இப்பலாம் ரீசென்ட்டா கேட்டுட்டு இருக்கான். இம்பார்ட்டன்ட் டேஸ் அது மட்டும் இல்லாமல் அதோடைய தீம். ஸோ ஒரு ஒரு டேக்கும் ஒரு ஒரு தீம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜி, இஸ்ரோ மிஷினு, அதுக்கப்புறம் வேற ஏதாவது ஸ்பேஸ் ரிலேட்டடு, இந்தியன் டிஃபென்ஸ் அண்ட் மிலிட்டரி எக்ஸர்சைஸ். ஸோ மிலிட்டரி எக்ஸர்சைஸ்லாம் இப்போ ரீசென்ட்டா நடந்த என்டிபிசில கேட்டிருக்கான். ஸோ அப்புறம் வந்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஓகேங்களா? சயின்ஸ் ரிலேட்டடா. ஸ்போர்ட்ஸ். ஸோ என்ன மாரி ஈவென்ட்ஸ், யார் வின்னர்ஸ், ஸோ என்ன மாதிரியான ட்ராஃபி, ஸோ எங்கெங்கெல்லாம் வந்து அதாவது என்னென்ன ஒலிம்பிக், ஸோ அதெல்லாம் எங்கெங்க நடந்திருக்கிற லொக்கேஷன். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியம். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பேஸ்டு கரண்ட் அஃபேர்ஸ். ஸோ ஏதாவது டேமு, ஏர்போர்ட்ஸ், டெம்பிள், நியூஸ். ஸோ இந்த மாதிரி. அப்புறம் சம்மட்ஸ், கான்ஃபரன்ஸ், இந்த G20லாம் படிச்சிருக்கணும். எலெக்ஷனு. ஓகேங்களா? ஸோ கேபினெட் டிசிஷனு, நியூவா மாத்தி இருக்கக்கூடிய சிஎம், கவர்னரு, வேற ஏதாவது கேபினெட் மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ அதுக்கப்புறம் இருக்கக்கூடியது எல்லாமே இந்த ஆபிச்சரிஸ், ஸோ மிஸ்லினியஸ் இது எல்லாமே ரொம்ப 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 முக்கியம். ஸோ அதே மாதிரி நான் கரண்ட் அஃபேர்ஸ் படிக்கும்போது அதுல ஏதாவது ஸ்டாட்டிக் டாபிக் இருக்கு அப்படின்னு வச்சுப்போமே. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு டேம பத்தின கரண்ட் அஃபேர்ஸ் நியூஸ் இருக்குன்னா, இந்த டேம் கண்டிப்பா அப்கமிங் எக்ஸாம்ல ஸ்டாட்டிக்ல கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. புரியுதா? புரியுதா? ஸோ அதனால அதெல்லாம் தெளிவா பார்த்துக்கோங்க. ஸோ இதுதான் உங்களுக்கு கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்தவரைக்கும். இப்போ ஜிஎஸ்குள்ள போகலாம். ஓகேங்களா? ஸோ நான் எப்படி கொண்டு போயிருக்கேன் அப்படின்னு பாருங்க. ஸோ ஹிஸ்டரி எடுத்துக்கிட்டேன் அப்படின்னா, இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக்ஸோட என்னுடைய ஃபர்ஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்கேன். அடுத்து எக்ஸ்ட்ரா டாபிக் நான் பூஸ்ட் பண்றதுக்காக என்னுடைய செகண்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்கேன். இது இல்லாமல் சரி ஓகே இன்னும் நான் படிக்கிறேன் சார் அப்படின்றவங்களுக்கு லீஸ்ட் பிரிஃபரன்ஸ் குடுத்திருக்கேன். ஃபைனலா இதுல இருக்கக்கூடிய ஸ்டாட்டிக் குடுத்திருக்கேன். ஸோ இப்படிதான் உங்களுக்கு எல்லா சப்ஜெக்ட்லயும் குடுத்திருக்கேன். ஸோ அப்ப ஹிஸ்டரி பொறுத்தவரைக்கும் எனக்கு டெல்லி சுல்தான் அந்த 5 டைனஸ்டி லோடி அந்த மாதிரி 5 டைனஸ்டி எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ முகல்ஸ் எனக்கு பாபர், அக்பர்லாம் தெரிஞ்சிருக்கணும். 1857 ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ நேஷனல் மூமெண்ட், ஐஎன்சி செஷன் கேட்பான். ஸோ காந்தியன் எரால இருந்து தான் பார்த்தீங்க அப்படின்னா கொஸ்டின். ஸோ கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் ஹிஸ்ட்ரியில எனக்கு மாடர்ன் ஹிஸ்ட்ரியில தான் அதிகமான கொஸ்டின்ஸே கேட்பான். ஓகேங்களா? ஓகே. அப்புறம் ஜெனரல்ஸ், வைஸ்ராய்ஸ் இதெல்லாம். அதுக்கப்புறம் லீஸ்டா அடுத்து எனக்கு இம்பார்ட்டன்ட்னா மராத்தா, ஸோ பக்தி, ஷஃபி, ஸோ சோழா, சேர பாண்டியர்களுடைய ஆஹ் அந்த கிங்டம் பத்தி, அப்புறம் சோசியோ ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட், ஆரிய சமாஜ் எல்லாம் இதில் தான் வரும். ஓகேங்களா? ஸோ அப்புறம் இம்பார்ட்டன்டான ஆக்ட். ஸோ இதுவுமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஓகே. லீஸ்டா பார்க்கும்போது நான் ஏன்ஷியன்ட் இந்தியனுடைய ஸ்கிரிப்ட்ஸ், சீலு, ஸோ இந்த மாதிரியான விஷயம். அப்புறம் வந்து லிட்ரேச்சர் ரொம்ப 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 முக்கியம். அதுக்கப்புறம் காயினேஜ், ட்ரேடு சிஸ்டம், ஃபாரின் டிராவலர்ஸ் இதெல்லாம் ஸ்டாட்டிக்லயுமே உங்களுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொண்டு வந்திருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட்டானது உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸோட குடுத்துருக்கேன். ஸ்டாட்டிக் வரும்போது எனக்கு இம்பார்ட்டன்ட்டான பேட்டில். ஸோ பானிபட்டு, பிளாசி, பக்சார். ஓகேங்களா? ட்ரையான். ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ காங்கிரஸோடைய செஷன். ஸோ எந்த இயர், என்ன பிளேஸ், யார் அப்போ பிரசிடென்ட். ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் ஸ்லோகன், அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர். ஸோ அதாவது கேசரி, யங் இந்தியா இந்த மாதிரியான நியூஸ் பேப்பர். ஸோ ஃப்ரீடம் ஃபைட்டர்ஸ் அண்ட் அவங்களுடைய அசோசியேஷன்ஸ் என்னன்னு. அதுக்கப்புறம் இம்பார்ட்டன்ட் ஈவெண்ட். ஸோ டைம் லைன் அப்படின்றது கண்டிப்பா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. என்னென்ன ஈவெண்ட் எந்தெந்த இயர்ல அப்படின்றதுல ரொம்ப முக்கியம் ஹிஸ்டரி பொறுத்த வரைக்கும். ஓகேங்களா? ஓகே. அடுத்து
பாலிட்டி. ஸோ நான் பாலிட்டின்னு வரும்போது எனக்கு இம்பார்ட்டன்ட் ரிப்பீட்டட் டாபிக் எனக்கு ஃப்ரேமிங், கான்ஸ்டியூஷன் ஃப்ரேமிங் அண்ட் ஃபீச்சர்ஸ்லேருந்து இருக்கும். ஃபண்டமெண்டல் ரைட்ஸ், ஓகேங்களா, ஃபண்டமெண்டல் ரைட்ஸ்லேருந்து கண்டிப்பாக கொஸ்டின் இருக்கும். அதுக்கப்புறம் டிபிஎஸ்பி, கரெக்டா, டிபிஎஸ்பி பிரசிடென்ட்டு, பிரைம் மினிஸ்டரு, அதுக்கப்புறம் பார்லிமெண்ட்டு, இவங்களுடைய ரோல் என்ன, ஸோ என்னென்னலாம் இவங்களால பண்ண முடியும், ரோல்ஸ் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ், அதுக்கப்புறம் அது ரிலேட்டடான ஆர்டிக்கல், சாரிப்பா ரொம்ப நாள் ஆச்சு எழுதி அதான்ப்பா வரல, ஆர்டிக்கல். ஸோ கான்ஸ்டியூஷன் பாடி, ஓகேங்களா, ஸோ எலெக்ஷன் கமிஷனு, யூபிஎஸ்சி, சிஏஜி, இது மாதிரி. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ், ஸோ இதெல்லாம் ரொம்ப முக்கியமான ஒன்று. அடுத்த ப்ரிஃபரன்ஸாக நான் கொடுத்துருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ், அப்புறம் ஷெட்யூல்ஸ். ஸோ ஷெட்யூல்ஸ் கொடுத்துருக்கேன். கவர்னர் அண்ட் ஸ்டேட்டோடைய லெஜிஸ்லேட்டிவ்ஸோடையது, அதுக்கப்புறம் சுப்ரீம் கோர்ட் வர்சஸ் ஹை கோர்ட் பவர்ஸு, ஸோ மெஜாரிட்டிஸ், இது மாதிரி. லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக நான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த டாபிக்ஸ் எல்லாமே நான் கொடுத்துருக்கேன், ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. அடுத்து ஸோ பாலிட்டிக்கான ஸ்டாட்டிக் இம்பார்ட்டன்ட் ஆர்டிகல். ஸோ ஆர்டிகல் நான் வரும்போது எனக்கு 51A வரைக்கும், சாரி 51A, ஓகேங்களா. ஸோ இது வரைக்கும் நான் படிச்சிருக்கணும். ஸோ இம்பார்ட்டண்ட்டான பார்ட்ஸ், ஸோ என்ன மாதிரி ஷெட்யூல், இது எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஸ்டாட்டிக் ஜிகே பொறுத்த வரைக்கும் எல்லாத்துக்குமே ட்ரிக்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு பிரசிடென்ட்டு, பிஎம், கவர்னரு, இப்போ கரண்ட்டாக இருக்கக்கூடியவங்க எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. ஸோ அஃபிஷியல் லாங்குவேஜ், என்னென்ன சிம்பிள்ஸு, ஸோ அதுக்கப்புறம் எமர்ஜென்சி டைப்ஸ் அண்டு ஆர்டிகல்ஸ், இதெல்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா, பாலிட்டி பொறுத்த வரைக்கும். அடுத்து ஜாகிரஃபி. ஜாகிரஃபியில் எனக்கு இம்பார்ட்டண்ட்டானது ரிவர்ஸ். ஸோ ரிவர்ஸ், அதுக்கப்புறம் அதோடைய ட்ரிபியூட்டரிஸ். ஸோ இப்போ நான் கங்கான்னு சொல்கிறேன், பிரம்மபுத்திரா சொல்கிறேன், ஓகேங்களா. அடுத்து வந்து இண்டஸ் சொல்கிறேன். ஸோ அதோடைய ட்ரிபியூட்டரிஸ்லாம் எனக்கு என்னன்னா தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா, புரியுதா? ஓகே. அடுத்து ஸோ சாயில் டைப்பு, ஸோ கிளைமேட் ஜோன் தெரிஞ்சிருக்கணும். அக்ரிகல்ச்சரு, ஃபாரஸ்ட்டு, நேச்சுரல் ரிசோர்ஸு, ஸ்டேட்ஸு, அதோடைய கேபிட்டலு, அதுக்கப்புறம் பார்டர், ஸோ என்னென்ன பார்டர்ஸ்லாம் இருக்குது, ஓகேங்களா. ஸோ நெய்பர் கண்ட்ரி, இது எல்லாமே எனக்கு கண்டிப்பாக நான் படிச்சிருக்கணும், ஓகேங்களா. ஓகே. ஸோ இப்போ ஜாகிரஃபியில் எக்ஸ்ட்ரா டாபிக் அப்படின்னு பார்க்கும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா வேற என்ன கொடுத்துருக்கேன், எக்கனாமிக் சர்வே, அப்புறம் டிமானிட்டேஷன், இம்பேக்ட், பேசிக்ஸ், ஓகேங்களா, அதெல்லாம் பாருங்கள். லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக கொடுத்துருக்கிறது வந்து கிளாசிக்கல் அண்ட் மாடர்ன் தியரி, அதுக்கப்புறம் இந்த ட்ரேட் தியரிஸ், நேஷனல் இன்கம் கால்குலேஷன் மெத்தடு, இதெல்லாம் சும்மா கொடுத்துருக்கோம், ஓகேங்களா. ஸ்டாட்டிக்னு வரும்போது எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர்ஸோடைய லிஸ்ட்டு. இப்போ வந்து யார் இருக்கா, நிர்மலா சீதாராமன் இருக்காங்களா, கரெக்டா, இல்லை தப்பாக சொல்கிறேன்னா கரண்ட் அஃபேர்ஸில் மேபி லேட்டாக இருக்கணும், படிக்கிறது இல்லை நான், அதனால இருக்கும் போல் தெரில. இம்பார்ட்டண்ட்டான ஸ்கீம்ஸ், ஸோ அதை எந்த இயர் லான்ச் பண்ணியிருக்கான், ஆர்பிஐ கவர்னர்ஸ், ஓகேங்களா, ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். அதுக்கப்புறம் இந்த டேர்ம்ஸு. ஸோ எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஓகே சாரி. ஸோ ஜாகிரஃபிக்கு அடுத்து ஆக்சுவலி இந்த இடத்துல வந்திருக்கணும், அடுத்த ஸ்லைட் போயிடுச்சு. ஸோ எக்ஸ்ட்ரா டாபிக்ஸ், ஸோ பூஸ்ட் பண்ணுறது எனக்கு நேஷனல் பார்க்கு, வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ், வேர்ல்டு ஜாகிரஃபி கேட்பான், கான்டினென்ட்ஸு, ஓஷியனு, இதெல்லாம். அப்புறம் லேட்டிடியூட்ஸ், லாங்கிடியூட்லாம் ரொம்ப 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 முக்கியம். ஸோ மினரல்ஸு, எனர்ஜி, பாப்புலேஷனு, ஸோ ஏர்போர்ட்ஸு, இந்த மாதிரி கேட்பான். ஸோ லீஸ்ட் எல்லாமே இங்கே கொடுத்துருக்கேன், ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக்னு வருமே எனக்கு ரிவரு, டேமு, ஸோ ஸ்டேட்டு கேபிட்டலு, ஓகேங்களா, பார்க்கு, ஸோ கிளைமேட் ஜோன்ஸ், இது எல்லாமே. அடுத்து நான் எக்கனாமிக்ஸ்னு வரும்போது இதுதான் அடுத்த ஸ்லைட் போயிட்டு இருக்கிறோம்பா. ஓகே. ஸோ எனக்கு டெஃபினேஷன்ஸ்லாம் ரொம்ப முக்கியம். இதோடைய டெஃபினேஷன்ஸ், இந்த டேர்ம்ஸ்லாம் எனக்கு தெரிஞ்சிருக்கணும், ஓகேங்களா. அதுக்கப்புறம் வந்து பட்ஜெட்டு, டேக்ஸ் சிஸ்டம், பேங்கிங் ஸ்ட்ரக்சரு, எக்கனாமிக்கல் பிளானிங்கு, ஸோ நித்தி ஆயோக், 5 இயர் பிளான், ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட், ஓகேங்களா. ஸோ அடுத்து இங்கே வந்து ஸ்கீம் கொடுத்துருக்கேன், அன்எம்ப்ளாய்மெண்ட் டைப்பு, ஃபிஸ்கல் வெஸ், இதெல்லாம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இப்போ இங்கே இது வரைக்கும் ஆல்ரெடி பார்த்துட்டு திரும்ப சொல்கிறேன். ஸோ எக்கனாமிக் சர்வே, டிமானிட்டேஷன், லீஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாசிக்கல் ஆர் மாடர்ன் தியரிஸ், நேஷனல் இன்கம், ஸ்டாட்டிக் வரும்போது எனக்கு ஃபினான்ஸ் மினிஸ்டர் லிஸ்ட்டு, ஸ்கீமு, கவர்னரு. ஸோ இந்த டேர்ம்ஸ் அப்படின்றது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். எக்கனாமிக்ஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு நிறைய டெஃபினேஷன்ஸ் கேட்குறேன் ஆக்சுவலி, ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. ஸோ ஃபிசிக்ஸ்னு வரும்போது எனக்கு மோஷன், ஃபோர்ஸ், ஒர்க் எனர்ஜி, ஸோ லைட்டு, சவுண்டு, ஹீட்டு, லா ஆஃப் மோஷன்ஸ், இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அடுத்து நான் படிக்கக்கூடியது எலக்ட்ரிசிட்டி அண்ட் சர்க்கியூட்டு, நியூக்ளியர் பேசிஸு, எலக்ட்ரோ மேக்னெட்டிக்கு, எஸ்ஐ யூனிட்ஸ். ஸோ இதை நான் வந்து ஸ்டாட்டிக்லேயுமே கொடுத்துருப்பேன். அடுத்து தெர்மோடைனமிக்ஸு, அட்வான்ஸ் ஆப்டிக், ரிலேட்டிவிட்டி, இது எல்லாமே இருக்குது, ஓகேங்களா. ஸோ ஸ்டாட்டிக்னு வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்ஐ யூனிட்ஸ், கண்டிப்பாக எஸ்ஐ யூனிட்ஸில் கொஷின் எல்லாமே இருக்காது. ஸோ டிஸ்கவரி அண்ட் இன்வென்ஷன், ஸோ ஸ்பீட் ஆஃப் லைட்டு, சவுண்டு, இம்பார்ட்டன்ட் டிவைஸ், ஓகேங்களா, இதெல்லாம் பார்த்துருக்கணும்.
ஸோ கெமிஸ்ட்ரி வரும்போது எனக்கு அட்டாமிக் ஸ்ட்ரக்சர் பீரியாடிக்கல் டேபிள்லாம் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆசிட் பேஸு சால்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ மெட்டல் நான் மெட்டல், ஸோ ஃபிசிக்கல் அண்ட் கெமிக்கல் சேஞ்ச் அண்ட் இந்த யூசஸ் ஆஃப் காமன் கெமிக்கல்ஸ் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? எவ்ரிடே கெமிஸ்ட்ரி அதே மாதிரி. ஸோ சோப்பு, டிடர்ஜென்ட்டு, அதோடைய கெமிக்கல் நேம்ஸு ப்ளஸ் வந்து அதோடைய அந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும். ஓகேங்களா? இதெல்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக இங்கே எல்லாமே கொடுத்துருக்கேன். ஸ்டாட்டிக்னு வரும்போது எனக்கு ஃபார்முலாஸ் கண்டிப்பாக எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ NaClனா என்ன, சோடியம் குளோரைடு, H2O வாட்டர், இதெல்லாம் எனக்கு தெரியணும். கார்பன் டை ஆக்சைடு அப்படிலாம் தெரியணும் எனக்கு. ஓகேங்களா? ஸோ இம்பார்ட்டன்ட் எலமெண்ட்ஸ், சிம்பிள், டிஸ்கவரிஸ். ஸோ என்னென்ன மாதிரியான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ்லாம் டிஸ்கவர் பண்ணிருக்காங்க. அப்புறம் நோபல் பிரைஸ். ஸோ இது ஃபிசிக்ஸ்லையும் இருக்கு, கெமிஸ்ட்ரிலையும் இருக்கு. ஓகேங்களா? ஓகே. அண்ட் தென் பயாலஜி. ஸோ பயாலஜி நான் வரும்போது எனக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா இம்பார்ட்டன்ட் டேர்ம்ஸ். ஸோ ஹியூமன் பாடியோடைய சிஸ்டம். ஸோ எல்லாமே சர்க்குலேட்டரி, ரெஸ்பிரேட்டரி, டைஜஸ்டிவ், ஓகேங்களா, ரீப்ரொடக்ஷன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே. அண்ட் டிசீஸ் அண்ட் அதோட இம்யூனிட்டி. ஸோ இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று. ஓகேங்களா? ஸோ நியூட்ரிஷன், விட்டமின், செல், அதே மாதிரி செல்லுமே ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு டாபிக். அடுத்து வரும்போது இங்கே நான் நிறைய கொடுத்துருக்கேன். ஸோ ரீப்ரொடக்ஷன். ஸோ இன் பிளான்ஸ் அண்ட் அனிமல்ஸ் அப்படின்றது முக்கியம். ஸோ ஜெனட்டிக்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. லீஸ்ட்டாக எனக்கு இங்கே அனிமல் அண்ட் பிளான்ட்டோடைய கிளாசிஃபிகேஷன், ஸோ எவல்யூஷன் தியரிஸ், இந்த மாதிரியான டேர்ம்ஸ். ஸோ ஸ்டாட்டிக்னு வரும்போது ஹியூமன் ஆர்கன்ஸு அதோடைய ஃபங்க்ஷன். ஓகேங்களா? ஸோ ஹியூமன் பாடியோட இதுனே வச்சுப்போமே, எது வந்து எனக்கு லாங்கஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, ஸோ எவ்வளோ என்னுடைய பிஹெச்பி, ஸோ எல்லாமே எனக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? ஸோ விட்டமின் அண்ட் டிஃபிஷியன்சி கண்டிப்பாக ஒரு கொஷின் அப்படின்றது இங்கே கேட்பான். ஓகேங்களா? பிளட் குரூப்பு, டோனர்ஸு, ஸோ இதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அடுத்து என்விரான்மெண்ட் அண்ட் எக்காலஜி. ஸோ இதெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப லீஸ்ட்டாக தான் கேட்டிருப்பான். ஸோ பார்த்து வச்சுக்கோங்க என்ன மாதிரியான டைப் அப்படின்றது. கேட்கலாம், கேட்காமலையும் போகலாம். ஸோ நான் அதுலேயுமே உங்களுக்கு வந்து எல்லாமே கொடுத்துருக்கேன். லீஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் வரைக்கும். ஸ்டாட்டிக்னு வரும்போது ராம்சார் சைட்ஸு, ஸோ என்விரான்மெண்டல் ஆர்கனைசேஷன், இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. இதெல்லாம் ரிப்பீட்டட் தான். ஓகேங்களா? ஓகே. அண்ட் ஆர்ட் அண்ட் கல்ச்சர். ஸோ அப்போ எனக்கு இம்பார்ட்டண்ட்டான டாபிக் டான்ஸு, அதோடைய டான்ஸர். ஓகேங்களா? ஸோ எனக்கு ரொம்ப 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 முக்கியம். அடுத்து இங்கே வரும்போது இந்தியன் மியூசிக்கல் டைப்ஸ் அண்ட் அந்த மியூசிக் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸோடைய அந்த மியூசிஷியன்ஸ். ஓகேங்களா? அவங்களாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ ஆர்கிடெக்சர், ஸோ டெம்பிள், இம்பார்ட்டன்ட் டெம்பிள்ஸு, இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். ஸோ பெயிண்டிங். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டான்சஸ். ஸோ டான்ஸு, ஃபெஸ்டிவல் ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட்டான ஒன்று எப்பயுமே. யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட்ஸ் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ லிட்ரேச்சர். ஸோ ஹிஸ்ட்ரியில் இருக்கக்கூடிய எல்லா லிட்ரேச்சரும், ஏன்னா ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் ஹிஸ்ட்ரியில் தான் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லா லிட்ரேச்சரும் பார்த்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இங்கே ஸ்கிரிப்டு, ஸோ இன்டெப்த் எக்ஸ்ட்ராக்ஷன், ஸோ இதெல்லாம் ஓகே தான். ஓகேங்களா? ஸோ ஸ்டாட்டிக்னு வரும்போது எனக்கு டான்ஸ் ஃபார்ம் தான் அகைன் அண்ட் அகைன். அப்புறம் மோனோமெண்ட்ஸ், ஸோ இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓகே, அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்ச்சுரல் அவார்ட்ஸ், ஸோ மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு, ஸோ இது எல்லாமே ரொம்ப முக்கியம். ஸோ கம்ப்யூட்டர் அவேர்னஸ். ஸோ அகைன் எனக்கு ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்யூட்டர் பேசிக்ஸ். ஸோ இன்புட் டிவைஸ் என்ன, அவுட்புட் டிவைஸ் என்ன, அதோட ஆர்கிடெக்சர், அது எம்எஸ் ஆஃபீஸ், அதுக்கப்புறம் ஆப்ரேட்டிங் சிஸ்டம், இன்டர்நெட்டு, ப்ரௌசரு, ஸோ கீவேர்ட்ஸோடைய ஷார்ட்கட்ஸ் ரொம்ப 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 முக்கியமான ஒன்று. ஓகேங்களா? ஓகே. அதுக்கப்புறம் இது எல்லாமே இங்கே எக்ஸ்ட்ராவாக கொடுத்துருக்கேன். மெமரி டைப்ஸு, சைபர் செக்யூரிட்டி, கம்ப்யூட்டர் வைரஸ், நெட்வொர்க்கிங்கோடைய பேசிக்ஸு. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ், டேட்டா பேஸ் மேனேஜ்மெண்ட்டு, சாஃப்ட்வேர் டெவலப்மெண்ட், ஸோ எல்லா கேசஸுமே கொடுத்துருக்கேன். அதுக்கப்புறம் ஸ்டாட்டிக் பொறுத்த வரைக்கும் எனக்கு எப்பயுமே அப்ரிவேஷன்ஸ். ஸோ அப்ரிவேஷன்ஸ் அப்படின்றது இதுன்னு இல்லை. ஸோ எல்லா சப்ஜெக்ட்லேயுமே நான் என்ன பண்ணணும் அப்படின்னா அப்ரிவேஷன்ஸ் அப்படின்றது நான் கண்டிப்பாக படிச்சிருக்கணும். அடுத்து இன்வென்டர்ஸ், இன்டர்நெட்டோடைய டேர்ம்ஸு, ஐஎஸ்பினா என்ன, ஐபினா என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ மிஸ்லேனியஸ், மிக்சடு அப்படின்னா ஒன்றும் இல்லை. இப்போ மேலே இருக்கக்கூடிய சப்ஜெக்டில் நான் மிஸ் பண்ண டாபிக் எல்லாமே இங்கே கொடுத்துருந்துருப்பேன்னு வச்சுக்கோமே, அவ்வளோதான். ஸோ சிட்டிஸ் அண்ட் நிக் நேம்ஸ். ஸோ ஒரு சிட்டி இருக்கிறது ஒரு நிக் நேம்ஸ். அதே மாதிரி சூப்பர்லேட்டிவ்ஸ். ஸோ லாங்கஸ்ட்டு, டாலஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு. ஸோ டெம்பிள், பார்டர் லைனு. ஓகேங்களா? பார்டர் லைனு. அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா சாரி ஃபேமஸ் பாசஸ், அப்புறம் ஸ்பேஸ் மிஷினு. ஸோ இங்கே எல்லாமே உங்களுக்கு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? ஓகே. கவர்மெண்ட் பில்டிங்கு, கான்ஸ்டியூஷன் ஃபேக்ட்ஸு, ஹெட் குவார்ட்டர்ஸு, ஆர்கனைசேஷன்லாம் ரொம்ப முக்கியம். ஸோ ஃபேமஸ் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் அதே மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் கரண்ட் அஃபேர்ஸ் ரிலேட்டடாக உங்களுக்கு என்ன கொடுத்துருக்குன்னா கண்ட்ரி, கேபிட்டல் அண்ட் கரன்சி. ஸோ இது கண்டிப்பாக உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஓகேங்களா? அப்புறம் சிஎம்மு, கவர்னரு,
இம்பார்ட்டன்ட் டேட்ஸ், ஸோ கரண்ட்டாக என்னென்ன அவார்ட்ஸ் இருக்குது இதெல்லாம். ஸோ டேமு, ஏர்போர்ட்டு, போர்ட்ஸு, ஹோஸ்ட் சிட்டிஸ், ஸோ ஒலிம்பிக்கு, G20 சம்மிட்ஸ் இதெல்லாம். அப்புறம் டிஃபென்ஸோடைய எக்ஸசைஸு, ஸோ அவார்ட்ஸு, கேபினெட் ஷஃபிள்ஸு, ஸோ அவுட்டர் சம்மிட்ஸ் இது எல்லாமே உங்களுக்கு பேசிக்காக கரண்ட் அஃபேர்ஸ் பொறுத்த வரைக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸ்டேட்டோடைய சிம்பிள், அனிமல் ட்ரீ, ஃப்ளவர்ஸ் இந்த மாதிரி ஆர்கனைசேஷனு, இந்தியாவுடைய ஃபர்ஸ்ட்டு, ஓகேங்களா, இது எல்லாமே உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். புரிஞ்சுங்களா? ஓகே. ஸோ அப்போ நான் என்ன பண்ணிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு ஜென்ரல் அவேர்னஸ் பொறுத்த வரைக்கும் எனக்கு கரண்ட் அஃபேர்ஸ், ஸ்டாட்டிக், ஜிகே அண்ட் ஜிஎஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜென்ரல் ஸ்டடீஸ், இது எல்லாமே உங்களுக்கு தெளிவாக கொடுத்துட்டேன். ஓகேங்களா? ஸோ எல்லாருமே ப்ரிப்பேர் பண்ணுங்க நல்லா. 60 டேஸ் இருக்கு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் 30 டேஸ் என்ன பண்ணுங்க அப்படின்னா 4 செஷனாக உங்களுடைய டைம் அப்படின்றத ஸ்ப்ளிட் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் என்ன பண்ணுங்கன்னா ஆப்டி ப்ளஸ் ரீசனிங் ப்ராக்டிஸோட டெய்லி பேசிஸில் படிங்க. அதுக்கப்புறம் இங்கிலீஷ் பொறுத்த வரைக்கும் டெய்லி ஒரு பார்ட்ஸ் ஆஃப் ஸ்பீச் படித்துட்டு அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஆஃப் ப்ளஸ் பிவைக்கு சால்வ் பண்ணுங்க. அண்ட் தென் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜிஎஸ் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டாட்டிக் போங்க. ஓகேங்களா? ஸோ இதை நீங்கள் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் 30 டேஸ். அடுத்த 30 டேஸ் என்ன பண்ணலாம் அப்படின்னா 15 டேஸ் செக்ஷனல் போங்க. ஒரு செக்ஷனல் எடுங்க, அனலைஸ் பண்ணுங்க. ஸோ வீக்கர் பார்ட் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அதை படிங்க. ஓகேங்களா? அதை ப்ரிப்பேர் பண்ணுங்க. அண்ட் லாஸ்ட்டாக வந்து பார்க்கும்போது எனக்கு என்ன அப்படின்னா லாஸ்ட் 15 டேஸ் ஃபுல் மார்க் டெஸ்ட். ஓகேங்களா? ஃபுல் மார்க் எடுங்க. ஸோ அதுலேருந்து உங்களுக்கு ரிவ்யூ பார்த்துட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா ரிவிஷன் பண்ணுங்க. ஓகேங்களா? புரிஞ்சுதா? ஸோ அப்போது எல்லாருக்குமே தெளிவாக கொடுத்துட்டேன். இந்த ஸ்டடி பிளான் அப்படின்றது வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? அப்கமிங்கில் நம்ம என்னென்னலாம் பண்ண போகிறோம் அப்படின்றது சொல்லிடுறேன். அப்கமிங்கில் ஃபர்ஸ்ட் நம்மளோட டார்கெட் நான் டெக்னிக்கல் கண்டென்ட், அதாவது என்ன மாதிரி போஸ்ட், ஸோ அதோடைய சேலரி என்ன, ஸோ கம்பேரிசன் ஆஃப் எக்ஸாம், ஓகேங்களா, ஸோ ஸ்ட்ராட்டஜி, புக்ஸ் எக்ஸெட்ரா. ஸோ எல்லாமே உங்களுக்கு ஒரு மாதிரி லைக் கியூரியஸாக இருக்கக்கூடிய டாபிக் தான் கொண்டு வர போகிறேன். ஸோ இது ஃபஸ்ட்டு. ஓகேங்களா? அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா அட்வான்ஸ் மேக்ஸ், இதுதான் நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணியிருந்தேன், இப்போ அகைன் அட்வான்ஸ் மேக்ஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் ஜிஎஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெய்லி ஷார்ட்ஸ், அதாவது டெய்லி பேசிஸில் வீடியோஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கிலீஷோடைய ரூல்ஸ். ஸோ இதுதான் நம்மளுடைய அப்கமிங் பிளான். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருக்குமே ஆல் தி பெஸ்ட். ஸோ நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக 100% உங்களுடைய எஃபர்ட் அப்படின்றத நீங்கள் போட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களால் அட்லீஸ்ட் ஒரு 80 to 90% அவுட் அப்படின்றது எடுக்க முடியும். ஓகேங்களா? ஸோ அதனால் எல்லாருமே நல்லா படிங்க. ஸோ ஆல் த பெஸ்ட். ஓகேங்களா? ஆல் த பெஸ்ட். தேங்க்யூ. டாட்டா, பாய் பாய்.